அன்பில் பணிந்தார். அவர் பணி நம்மை தொடர்ந்திடவே இறைவனின் ஆவியின் நிழலிடவே இதமதில் அவர் புகழ் பரவிடவே நம்மை அழைத்தார். அன்பில் பணிந்தார். அவர் பணி நம்மை தொடர்ந்திடவே அடிமைகள் விடுதலை அடைந்திடவும் அறியவர் செழிப்பினில் வாழ்ந்திடவும் அடிமைகள் விடுதலை அடைந்திடவும் ஆண்டவர் அரசில் துயரில்லை என வானதிர பறைசாற்றிடவும் நம்மை அழைத்தார். அன்பில் பணித்தார். அவர் பணி நம்மை தொடர்ந்திடவே இறைவனின் ஆவியின் நிழலிடவே இதமதில் அவர் புகழ் பரவிடவே நம்மை அழைத்தார். அன்பில் பணித்தார். அவர் பணி நம்மை தொடர்ந்திடவே திருப்பலி முன்னுரை. பொதுக்காலம் 18ஆம் ஞாயிறு திருப்பலியில் பங்கேற்றுக் கொண்டிருக்கும் இறை மக்களாகிய உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மகிழ்வுடன் வாழ்த்துகின்றோம். என்னிடம் வாருங்கள், நீங்கள் வாழ்வடைவீர்கள் என்று நமக்கு நிறைவாழ்வுக்கான வாக்குறுதிகளையும் தமது மாறாத பேரன்பையும் இறைவன் நமக்கு வெளிப்படுத்துகிறார். கிறிஸ்துவின் பேரன்புதான் தன்னை தேடி வந்த மக்களிடம் பரிவு கொள்ள வைத்தது. ஆம், கிறிஸ்துவின் அளவில்லா அன்பின் வெளிப்பாடே தான் விரும்பியவர்களையும் தன் பணிக்காக அழைப்பு தருவது. இறையேசுவின் நிகரில்லா அன்பை படைப்பிற்கெல்லாம் பகிர்ந்திடவும் அவரின் நிலைத்திருந்து மிகுந்த பலன் தரவும் நம் துறைப்பாக்கம் பங்கிலிருந்து தன் முதற்கனியாய் திருவாளர் அருள்ராஜ் மற்றும் ஜெசிந்தா இவர்களின் அன்பு மகன் பாசமிகு பங்கு தந்தை ஜான் பீட்டரை தாயின் கருவியில் உருவாகும் முன்பே தனக்காய் தேர்ந்தெடுத்து உருவாக்க பயிற்சியில் உருவெடுத்து ஆற்றுப்படுத்தி பல சவால்களுக்கு மத்தியிலும் பக்குவமாய் வழி நடத்தி ஆவியின் அருளால் அபிஷேகம் செய்து தற்போது புதிய குருவாகி நம்முடைய பங்கில் முதல் திருப்பலி நிறைவேற்றும் அருட்தந்தையின் இறை அழைப்புக்கு நன்றி கூறி அவரை ஆன்மீக பாதையில் வழி நடத்திய அன்பு தந்தையர்கள், கிறிஸ்துவ அழைப்பிற்கு உரு கொடுத்து உறவு வாழ்விற்கு உரமளித்து தன் மகனை தியாகம் செய்த அன்பு பெற்றோர்கள், உடன்பிறப்புகள், உறவுகள் அனைவருக்கும் நன்றிக்கரம் குவிக்கும் இந்நாளில் இவரின் குடும்பத்திற்காகவும் மண்ணின் மைந்தர் அருட்பணி ஜான் பீட்டர் அர்ப்பண வாழ்வு சமுதாய மாற்றங்களுக்கு ஏற்ப இறைவனின் வல்லமையுள்ள நீதியின் கரம் வழிநடத்த வேண்டி இணைவோம் இத்தியாக திருப்பலியில். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று நம் அனைவருக்கும் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு நாள். நம்முடைய மண்ணின் மைந்தர் நமது பங்கிலே பிறந்து நமது பங்கிலே வாழ்ந்து
நம்முடைய பிள்ளைகளோடு கூட ஓடி ஆடி விளையாடி இறை ஞானத்தில் வளர்ந்து இன்று அருட்பணியாளராக நம் அனைவர் முன்பாகவும் இருக்கிற இந்த மகிழ்ச்சிக்குரிய வேளை. நேற்றைய தினம் நமது செங்கல்பட்டு மறைமாவட்ட ஆயர் மேதகு நீதிநாதன் அவளுடைய கரங்களினால் அருட்பணியாளராக அருள் பொழிவு பெற்று இன்று நம்மோடு இங்கே இருக்கின்றார்கள். இந்த நாளில் இறைவனுக்கு நாம் நன்றி கூறுவோம். இறைவன் இவரை தனது கருவியாக பயன்படுத்தி தன்னுடைய மக்களுக்கு இறையாட்சியின் விழுமியங்களை பற்றி அறிவிக்கவும், சிதறுண்ட மக்களை ஆயனில்லா ஆடுகளைப் போல அலைகடிக்கப்படுகிற மக்களை எல்லாம் அவருடைய மந்தையில் கொண்டு வந்து சேர்க்க அவரை ஒரு கருவியாக பயன்படுத்த வேண்டும் என்று இத்திருப்பலியிலே நாம் ஜெபிப்போம். இன்றைய நாளில் குறிப்பாக அவரை இந்த இறை பணிக்காக அர்ப்பணம் செய்திருக்கிற அவருடைய பெற்றோர்களுக்காக நாம் ஜெபிப்போம். குறிப்பாக அவருடைய தந்தை திருவாளர் ஜோசப் அருள்ராஜ், தாய் திருமதி ஜெசிந்தா இவர்களுக்காகவும், இவரோடு பிறந்த சகோதர சகோதரிகள் மற்றும் உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவருக்காகவும் நாம் ஜெபிப்போம். இறைவன் ஒவ்வொருவரையும் நலன்களால் ஆசிர்வதிக்க வேண்டி இத்திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். மேலும் தந்தை அவர்கள் பணி செய்கின்ற இடங்களில் இறைவன் அவரோடு கூட இருந்து அவருக்கு எல்லா விதமான அருளும் நலனும் ஆசிரும் தந்து காக்கும்படியாக ஜெபிப்போம். இன்று ஆண்டினுடைய பொது காலம் 18வது ஞாயிறை நாம் சிறப்பிக்கின்றோம். இன்றைய நாளில் பின்வரும் கருத்துகளுக்காக நாம் சிறப்பாக மன்றாடுவோம். ஜோசப் அருள்ராஜ், ஜெசிந்தா குடும்பத்தினர் இறைவன் செய்த நன்மைகளுக்காகவும் தொடர்ந்து இறையருள் நிரம்ப வேண்டியும் ஜெபிக்கின்றார்கள். ஆலன் நன்கு படிக்க வேண்டி இத்திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. சோஃபியா பிஜு கருத்துக்கள் நிறைவேறவும் நல்ல உடல் சுகம் வேண்டியும் ஒப்புக் கொடுக்கின்றார்கள். மரித்த கனகராஜ் அவருடைய ஆண்மையிலை பாற்றிக்காகவும் இத்திருப்பலியிலே நாம் மன்றாடுவோம். மேலும் கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெறுகிற ஒவ்வொருவரும் பரிபூர்ண சுகம் பெற்றுக் கொள்ளவும், இந்த தொற்றிலிருந்து மக்களை விடுவிக்க அயராது உழைத்துக் கொண்டிருக்கிற மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், சுகாதாரத்துறையினர், காவல்துறையினர், தன்னார்வ தொண்டர்கள் அனைவருக்கும் இறைவன் நல்ல உடல் சுகம் தந்து காக்கும்படியாக ஜெபிப்போம். மேலுமாக நமது குடும்பங்களில் மரித்தவர்களுக்காகவும், இந்த கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டு மரித்தவர்களும் நித்தியலை பாற்றி அடைய வேண்டும் என்று நாம் மன்றாடுவோம். நம்ம ஊருடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் குடும்ப கருத்துக்களையும் ஒப்பு கொடுத்து இந்த தூய மறை நிகழ்வை கொண்டாட தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லா வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாவல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம்மை நோக்கி மன்றாடும் அடியார்களாகி எங்களுடன் இருந்து உமது கனிவிரக்கத்தை என்றும் எங்கள் மீது பொழிந்தருளும். இவ்வாறு எங்களை படைத்து வழிநடத்துகின்றவர் நீரே என பெருமை கொள்ளும் எங்களுக்காக நீர் படைத்தவற்றை புதுப்பித்தவற்றை பாதுகாத்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். விரைந்து வந்து உண்ணுங்கள். இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம். இறைவன் கூறுவதாவது: தாகமாயிருப்பவர்களே, நீங்கள் அனைவரும் நீர்நிலைகளுக்கு வாருங்கள். கையில் பணமில்லாதவர்களே, நீங்களும் வாருங்கள். தானியத்தை வாங்கி உண்ணுங்கள். வாருங்கள், காசு பணமின்றி திராட்சை ரசமும் பாலும் வாங்குங்கள். உணவாக இல்லாத ஒன்றிற்காக நீங்கள் ஏன் பணத்தை செலவிடுகின்றீர்கள்? நிறைவு தராத ஒன்றிற்காய் ஏன் உங்கள் உழைப்பை வீணாக்குகின்றீர்கள்? எனக்கு கவனமாய் செவி கொடுங்கள். நல்லுணவை உண்ணுங்கள். கொழுத்ததை உண்டு மகிழுங்கள். எனக்கு செவி கொடுங்கள். என்னிடம் வாருங்கள், கேளுங்கள். அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள். நான் உங்களுடன் ஓர் என்றுமுள்ள உடன்படிக்கையை செய்து கொள்வேன். தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் ஆண்டவர் இரக்கமும் கனிவும் உடையவர், எளிதில் சினம் கொள்ளாதவர், பேரன்பு கொண்டவர். ஆண்டவர் எல்லோருக்கும் நன்மை செய்பவர், தாம் உண்டாக்கிய அனைத்தின் மீதும் இரக்கம் காட்டுபவர். பல்லவி. ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் எல்லா உயிரினங்களின் கண்களும் உம்மையே நோக்குகின்றன. தக்க வேளையில் நீரே அவற்றிற்கு உணவளிக்கின்றீர். நீர் உமது கையை திறந்து எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர். பல்லவி. எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் நிறைவேற்றுகின்றீர்.
ஆண்டவர் தாம் செய்யும் அனைத்திலும் நீதியுடையவர். அவர் தம் செயல்கள் யாவும் இரக்க செயல்களே. தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி மன்றாடும் யாவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். பல்லவி. ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் ஆண்டவரே, எல்லா உயிரினங்களின் விருப்பத்தையும் இரண்டாம் வாசகம். எந்த படைப்பு பொருளும் கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்க முடியாது. திருத்தூதர் பவுல் ரோமேயருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கக்கூடியது எது? வேதனையா, நெருக்கடியா, இன்னலா, பட்டினியா, ஆடையின்மையா, இடரா, சாவா? எதுதான் நம்மை பிரிக்க முடியும்? ஆயினும் நம்மேல் அன்பு கூர்ந்தவரின் செயலால் மேற்கூறியவை அனைத்திலும் நாம் வெற்றி மேல் வெற்றி அடைகிறோம். ஏனெனில் சாவோ, வாழ்வோ, வானதூதரோ, ஆட்சியாளரோ, நிகழ்வனவோ, வருவனவோ, வலிமை மிக்கவையோ, உன்னதத்தில் உள்ளவையோ, ஆழத்தில் உள்ளவையோ, வேறெந்த படைப்போ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் அருளப்பட்ட கடவுளின் அன்பிலிருந்து நம்மை பிரிக்கவே முடியாது என்பது என் உறுதியான நம்பிக்கை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Alleluia, 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 Alleluia. மனிதர் அப்பத்தினால் மட்டுமல்ல, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் வாழ்வர். Alleluia, 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 Alleluia. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 14, இறை வார்த்தைகள் 13 முதல் 21 முடிய. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு படகிலேறி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஒரு இடத்திற்கு சென்றார். இதை கேள்விப்பட்ட திரளான மக்கள் ஊர்களில் இருந்து கால்நடையாக அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அங்கு சென்றபோது பெருந்திரளான மக்களை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டார். அவர்களிடையே உடல் நலமற்றிருந்தோரை குணமாக்கினார். மாலையான போது சீடர் அவரிடம் வந்து, இவ்விடம் பாலை நிலமாயிற்றே, நேரமும் ஆகிவிட்டது, ஊர்களுக்கு சென்று தங்களுக்கு தேவையான உணவு வாங்கிக் கொள்ள மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடும் என்றனர். இயேசு அவர்களிடம், அவர்கள் செல்ல வேண்டியதில்லை, நீங்களே அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்றார். ஆனால் அவர்கள் அவரை பார்த்து,
எங்களிடம் இங்கே 5 அப்பங்களும் 2 மீன்களும் தவிர வேறு எதுவும் இல்லை என்றார்கள். அவர், அவற்றை என்னிடம் இங்கே கொண்டு வாருங்கள் என்றார். மக்களை புல்தரையில் அமருமாறு ஆணையிட்டார். அவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் எடுத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து கடவுளை போற்றி அப்பங்களை பிட்டு சீடர்களிடம் கொடுத்தார். சீடர்களும் மக்களுக்கு கொடுத்தார்கள். அனைவரும் வயிறார உண்டனர். எஞ்சிய துண்டுகளை 12 கூடைகள் நிறைய எடுத்தனர். பெண்களும் சிறு பிள்ளைகளும் நீங்களாக உணவு உண்ட ஆண்களின் தொகை ஏறத்தாழ 5000. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒரு குருவாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலும் இறை வார்த்தையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலும் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஆண்டினுடைய 18ஆம் ஞாயிறிலே நாம் இருக்கின்றோம். இறைவன் நமக்கு இன்று தரக்கூடிய செய்தியாக இருப்பது இரக்கம் எப்படி பகிர்தலாக மாறுகின்றது என்பதை சிந்திப்பதற்காக இன்றைய இறை வார்த்தை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஒருமுறை அன்னை தெரேசா அவர்கள் பட்டினியால் வாடிக்கொண்டிருந்த, பசியினால் வாடிக்கொண்டிருந்த ஒரு இந்து குடும்பத்தை சந்திக்க செல்லுகிறார். அவ்வாறு அங்கு செல்லுகையிலே அந்த குடும்பத்தினர் மிகவும் பசியினாலும் பட்டினியினாலும் வாடிக்கொண்டிருக்கின்றனர். உடனே அன்னை தெரேசா திரும்ப சென்று மடத்திலிருந்து ஒரு பை நிறைய அரிசி எடுத்துக்கொண்டு அந்த இந்து சகோதரியின் வீட்டிற்கு சென்று அந்த அரிசி பையை அவரிடத்திலே தருகிறார். உடனே அந்த இந்து சகோதரி, அந்த தாய், அந்த அரிசியை வாங்கி 2ஆக பிரித்து வைக்கிறார். 2ஆக பிரித்து ஒரு பையை தன்னுடைய பக்கத்து வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு முஸ்லிம் சகோதர சகோதரிகள் அவருடைய குடும்பத்தில் இந்த ஒரு பை அரிசியை அவர்களிடத்திலே கொடுக்கிறார். அன்னை தெரேசாவிற்கு மிகவும் ஒரு ஆழ்ந்த அதிர்ச்சி. ஏனென்றால் இவர்கள் ஏற்கனவே பசியாலும் பட்டினியாலும் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நான் கொடுத்த இந்த அரிசியை 2ஆக பிரித்து தன்னுடைய பக்கத்தில் வீட்டில் வாழக்கூடிய அந்த முஸ்லிம் குடும்பத்திற்கு எதற்காக தந்தீர்கள் என்று அவர்களுக்கு புரியவில்லை. அப்பொழுது அன்னை தெரேசா அந்த இந்து சகோதரி அந்த தாயை பார்த்து கேட்ட பொழுது அந்த தாய் இவ்வாறாக சொல்லுகிறார், இந்த பாதி அரிசியை வைத்துக்கொண்டு எங்களால் பசியை ஆற்றிக்கொள்ள முடியும், எங்களுடைய பட்டினியை போக்கிக் கொள்ள முடியும். ஆனால் எங்கள் பக்கத்து வீட்டில் வசித்துக் கொண்டிருக்கிற அந்த முஸ்லிம் அந்த குடும்பம் எங்களை காட்டிலும் வறுமையிலும் பட்டினியிலும் பசியிலும் வாடிக்கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அந்த குடும்பத்தில் குழந்தைகளும் இருக்கிறார்கள். ஆகவே தான் நான் இதை 2ஆக பிரித்து எங்களுக்கு தேவையானது மற்றும் எடுத்துக்கொண்டு நான் பாதியை அவர்களோடு பகிர்ந்து கொண்டேன் என்று அன்னை தெரேசாவிடம் சொன்னாராம். ஒரு இரக்கமிருந்த அந்த செயல் அவரை பகிர்தலுக்கு இட்டு செல்லுகின்றது. இன்றைய 3 வாசகங்களை நாம் பார்க்கின்ற பொழுது இரக்கம் எப்படி ஒரு பகிர்தலாக பிரதிபலிக்கின்றது அல்லது உருமாற்றம் பெறுகின்றது என்பதை நமக்கு மிக அழகாக 3 வாசகங்களும் நமக்கு எடுத்துரைக்கின்றது. முதல் வாசகத்திலே பாபிலோனில் அடிமை தளத்தில் இருக்கிற இஸ்ரேல் மக்களை அடிமைப்பட்டிருக்கிறார்கள், நசுக்கப்படுகிறார்கள், பசியாலும் பட்டினியாலும் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்படி இஸ்ரேல் மக்கள் இருக்கின்ற இந்த சூழ்நிலையிலே எசையா இறைவாக்கினர் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கையை ஊட்டுகின்றார். கொடுமைகள் களையப்படும், நீதி நிலைநாட்டப்படும்,
போர் பூசல் ஒழிக்கப்பட்டு அமைதி நிலவும் என்று அவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுகின்றார். ஆண்டவர் இரக்கத்தோடு இருக்கிறார். ஆகவே அந்த இரக்கமிக்க செயல் உங்களை விடுவிக்கும், நம்பிக்கையோடு இருங்கள் என்று அவர்களுக்கு நம்பிக்கையை ஊட்டுகின்றார் எசையா இறைவாக்கினர். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற செய்தி, இந்த மாபெரும் இரக்க செயல், இந்த மாபெரும் இரக்கமாக இருக்கக்கூடிய இந்த மாபெரும் இரக்கமான செயல் இறைவனுடைய அந்த அன்பின், அந்த இரக்கத்தின் வடிவமாக இருக்கின்றவர் தான் இயேசு கிறிஸ்து. அந்த இரக்கத்தினுடைய அன்பினுடைய வரலாற்று சாட்சியாக இருப்பவர் தான் இயேசு கிறிஸ்து என்று பவுலடிகளார் 2ஆம் வாசகத்திலே நமக்கு எடுத்து கூறுகின்றார். நற்செய்தியிலே வாசித்தோம், ஆண்டவர் இயேசு பரிவு கொள்ளுகின்றார். ஆண்டவர் இயேசு நம் மீது பரிவு கொண்டிருக்கிறார், நம் மீது இரக்கம் கொள்ளுகிறார் என்ற செய்தியை மிக அழகாக நமக்கு நற்செய்தி எடுத்துரைக்கின்றது. அப்பத்தை அவர் பகிர்தலால், அப்பத்தினுடைய அந்த பகிர்தலை வாசித்தோம். அந்த பகிர்தலால் ஆண்டவருடைய அன்பும் இரக்கமும் மிகுதியாக 12 கூடைகள் எடுத்தார்கள் என்று நாம் வாசித்தோம். இன்றைய நற்செய்தியிலே சீடர்கள் இவ்வாறாக கூறுகிறார்கள், பாலைநிலம் ஆயிற்றே, நேரமும் ஆகிவிட்டதே, ஆகவே மக்கள் கூட்டத்தை அனுப்பிவிடலாம் என்று சொல்லுகிறார்கள். இது ஒரு மனித பார்வை, இயலாமை, தன்னுடைய இயலாமையை நியாயப்படுத்துகின்ற ஒரு பார்வையாக இருக்கின்றது. ஆனால் கடவுளுடைய பார்வை இயலாமையை போக்குகின்ற ஒரு பார்வையாக இருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், அவர்களை அமர செய்யுங்கள். அவர்களை அமர செய்து இயேசு அப்பத்தை பிட்டு அவர்களுக்கு கொடுக்கிறார். இது கடவுளுடைய பார்வை. கடவுளுடைய பார்வை இயலாமையவற்றையை இயல செய்யும். The things that is impossible God makes possible. இந்த ஒரு அழகான செய்தியை தான் நற்செய்தி நமக்கு அழகாக எடுத்துரைக்கின்றது. விவிலியத்திலே இவ்வாறாக பலர் கொடுக்கின்ற ஒரு நிகழ்ச்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நிறைய நிகழ்ச்சிகள் இருக்கிறது. செல்வந்தர்கள் தங்களுடைய காணிக்கைகளை உண்டியில் போட்டார்கள். அவர்கள் தங்களுக்கு இருந்த மிகுதியான காணிக்கைகளை, மிகுதியான செல்வத்திலிருந்து காணிக்கையை போட்டார்கள் என்று நாம் லூக்கா நற்செய்தியிலே வாசிக்கிறோம். இரண்டாவதாக சக்கேயு தன்னுடைய உடைமைகள் எல்லாம் ஏழைக்கு கொடுக்கிறார். எதையாவது நான் கவர்ந்திருந்தால் அதை 4 மடங்காக நான் திருப்பி கொடுத்து விடுகிறேன் என்று நற்செய்தியிலே வாசிக்கிறோம். மூன்றாவது செய்தியாக ஏழை கைம்பெண் தனக்கு இருந்தவற்றையே கொடுக்கிறார் என்பதை நாம் வாசிக்க கேட்கிறோம். இறுதியாக எல்லாவற்றுக்கும் முத்தாய்ப்பாக இயேசு ராபோஜனத்தின் பொழுது அப்பத்தை எடுத்து பிட்டு கொடுத்து, இது என் உடல், இதை உண்ணுங்கள் என்று தன்னையே நமக்கு கொடுக்கிறார். ஆக கொடுத்தல், இந்த நாம் கொடுக்கின்ற பொழுது அங்கு அற்புதம் நடக்கும். இன்று நற்செய்தியில வாசிக்கப்பட்ட அந்த நற்செய்தியில இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா இதில் ஒரு சிறுவன் கொடுக்கிறான். மற்ற சீடர்கள் யோவான் நற்செய்தியிலே ஒரு சீடர் வந்து அந்த அப்பத்தை கொடுக்கிறார். அப்பொழுது கொடுக்கின்ற பொழுது அங்கு அற்புதம் அரங்கேறுகின்றது. அந்த சிறிய அப்பம், அந்த சிறிய மீனை வைத்துக்கொண்டு கடவுள் அற்புதத்தை நிகழ்த்துகின்றார் என்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம். அப்ப கொடுத்தல், பகிர்தல் இது இருக்கின்ற பொழுது கடவுள் அங்கு நமக்கு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தையும் மிகப்பெரிய அற்புதத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு நிகழ்த்தி காட்டுவார். இறை சாயலிலே படைக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதரும் பகிர்தலை முதன்மைப்படுத்த வேண்டும் என்பதுதான் விவிலியத்தினுடைய ஒரு செய்தியாக இருக்கிறது. பகிர்ந்து கொடுக்கின்ற பொழுது அங்கு புதுமை நடக்கின்றது. பகிர்தல் என்றால் உணவை மட்டும், அதாவது பகிர்தல் என்று சொன்னால் நான் எதை பகிர்ந்து கொள்வது, உணவை மட்டும் பகிர்ந்துவது பகிர்தலா? இல்லை. சிலர் நீங்கள் அறிவில் சிறந்து இருக்கலாம், அதை பிறருக்காக நீங்கள் பயன்படுத்தலாம், அதை நீங்கள் பிறரோடு பகிர்ந்து கொள்ளலாம். அல்லது பொருள் நீங்கள் வைத்திருக்கலாம், அதை நீங்கள் இல்லாதவருக்கு கொடுக்கலாம். காயப்பட்டிருக்கலாம், காயப்பட்டவருக்கு நீங்கள் இரக்கம் நிறைந்த குணமாக இருக்கலாம். அல்லது கடவுள் உங்களுக்கு நல்ல ஒரு திறமையை கொடுத்திருப்பார் அதை கேட்பதற்கு. அந்த ஒரு திறமையை அவர்களுக்காக நாம் செலவிடுவது, இருக்கின்றவற்றை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்வது என்பது தான் மிக அழகாக நமக்கு நற்செய்தி அழைப்பு விடுக்கின்றது. இறுதியாக நான் இவ்வாறு பகிர்ந்து கொள்வதால் எனக்கு என்ன கிடைக்கும்? கடவுள் சொல்லுகிறார், பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறாரே. அப்ப நான் என்னுடன் இருக்கக்கூடிய பொருளை பகிர்ந்து கொள்ளுகிறேன், என்னுடன் இருக்கக்கூடிய அறிவை நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன், எனக்கு என்ன கைமாறு என்று சொல்லுகின்ற பொழுது நற்செய்தியிலே இயேசு அழகாக கூறுகிறார், தாகமாய் இருப்போருக்கு தண்ணீர் கொடுப்பவர் கைமாறு பெறாமல் போகார் என்று இயேசு கூறுகிறார். நீங்கள் பகிர்கின்ற பொழுது அங்கு அற்புதம் நடக்கின்றது.
உங்களுடைய கைமாறு இயேசு கண்டிப்பாக கைமாறு உண்டு என்றும் இயேசு கூறுகிறார். இறுதியாக வின்சென்ட் பால் புனிதர் அழகாக சொல்லுவார், பகிராமல் சேர்த்து வைத்தால் அங்கே பாவம் கூடு கட்டி கொண்டு இருக்கும் என்று மிக அழகாக சொல்லுகிறார். நாம் எல்லாவற்றையும் சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அங்கு பாவம் கூடு கட்டி வைத்துவிடும் என்று சொல்லுகின்றார். ஆகவே அன்புமிக்க இறை சமூகமே, ஆண்டவர் என்று நமக்கு அழைக்கக்கூடிய செய்தி பகிர்தல். நான் இரக்கத்தோடு இருக்கின்ற பொழுது நம் திருப்பாடலில் வாசித்தோம், ஆண்டவர் கனிவும் இரக்கமுடையவர். நாம் இரக்கமோடு இருக்கின்ற பொழுது நாம் அந்த இரக்க செயல் பகிர்தலுக்கு நம்மை அழைத்து செல்ல வேண்டும். நம்மோடு இருக்கின்ற அந்த நல்ல செயல்களை பிறரோடு பகிர்ந்து கொண்டு தொடர்ந்து இறைவனுடைய ஆசிரை வேண்டுவோம். ஆமென். படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராம் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். ஆவியை வல்லமையார் இறைமகன் நமக்காய் மனிதரானார், மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். ஆட்சி பாடுபட்டார், சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பு தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இப்பொழுது ஒன்றிணைந்து தொடங்கும் பொது மன்றாட்டுகளில் நமக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவராகிய கிறிஸ்துவை மன்றாடுவோம். எங்கள் கோட்டையும் அரணுமான இறைவா, எங்கள் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், இருபால் துறவியர், நற்செய்தி பணியாற்றும் பொதுநிலையினர் அனைவரையும் உமது திருப்பாதத்தில் ஒப்படைக்கிறோம். அவர்களது நற்செய்தி அறிவிக்கும் பணி நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளாய் பலன் தரவும், கொரோனா தொற்று நோய் அவர்களை அண்டாதபடி காத்திடவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உன் பெயரை சொல்லி நான் உன்னை அழைத்தேன், நீ எனக்கு உரியவன் என்ற இறை வார்த்தையில் நம்பிக்கை கொண்டு இறைப்பணியை புதிதாக பெற்றிருக்கும் நம் பங்கின் மண்ணின் மைந்தன் அருட்பணி ஜான் பீட்டர் ஆண்டனி ராஜ் அவர்களது சிறப்பாக மன்றாடுவோம். ஆவியின் அருள் வரங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு புதிய குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு நம் பங்கில் திருப்பலியாற்றும் இவரது இறைவன் தொடர்ந்து வழி நடத்தவும், இறையாட்சியில் இவர் மாட்சியில் மானுடம் தலைக்க எல்லா அருள் வளங்களை பொழிந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும்.
மருத்துவர்க்கெல்லாம் மருத்துவரே எம் இறைவா, கொரோனா என்ற கொடிய நோயினால் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவோர் விரைவில் குணமடையவும் அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க தன்னலமற்ற சேவை புரிந்து வரும் மருத்துவத்துறையினரை வெகுவாய் ஆசீர்வதிக்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, ஊரடங்கு சட்டத்தால் தங்கள் வாழ்வாதாரத்தை இழந்து தவிக்கும் ஏழை எளிய மக்களின் பசிப்பினி தீரவும் அவர்கள் வாழ்வில் ஒளியேற்ற நல்ல உள்ளங்கள் முன்வர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, நாங்கள் பாவம் செய்தோம், உம் பாதத்தில் மன்னிப்பு வேண்டுகிறோம். அன்று நினிவே மக்களுக்கு மன்னிப்பு அருளியது போல எங்களை மன்னித்து எங்கள் மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்து அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக இறைவனிடத்திலே அமைதியாக மன்றாடுவோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்தருள வேண்டும் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாவல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்தி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இந்த ஆன்மீக வழியின் காணிக்கையை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம்.
அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக இந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். இன்றும் உள்ள மெய்யான குருவாகிய அவர் நிலையான வழிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பளிக்கும் பலிப்பொருளாக முதல் தம்மையே உமக்கு ஒப்புக் கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்கான பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திரு ரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வான தூதர் முதன்மை வான தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகள் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் தூயவர் வான் படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா, உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய திரு உடலாகவும் திரு இரத்தமாகவும் இவை எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபடும் மூலம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆண்டவரே
அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். 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 மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் இயேசு கிறிஸ்துவுடைய அமைதியை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும். இதோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியினுடைய விருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்தம் என்னை காத்து அன்றைக்குள்ள வாழ்வளிப்பதாக. தேடலே என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. என் தேடலே என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. இறைவா இறைவா வருவாயிங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாயின்றே. என் தேடலே என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றிடும், நீ இன்றி என் வாழ்வு இருள் சூழ்ந்திடும். பிறர் அன்பு என் பணியில் நான் இருக்கையில், உன் அன்பு உயிர் தந்து வாழ்வாகிடும். இறைவாக்கு நிறைவாகுவே, மறைவாழ்வினே நிலையாகுவே. வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாயிங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாயிங்கே, இதயம் அருகில் அமர்வாயின்றே. என் தேடலே என் தெய்வமே, நீ இன்றி என் வாழ்வு நிறம் மாறுதே. உன்னை மனம் தேடுதே, நீ வழிகாட்டுமே. கொரோனா தொற்றிலிருந்து விடுவிக்கப்பட அன்னை மரியாவை நோக்கி மன்றாடுவோம். ஓ அன்னை மரியே, நீர் எப்போதும் எங்கள் வாழ்க்கை பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக வெளியிடுகின்றேன். சிலுவை அடியில் நின்று இயேசுவின் பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்த நோயாளிகளின் ஆரோக்கியமே, எங்களை உம்மிடம் ஒப்படைக்கின்றோம். அன்பு தாயே, அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்துள்ளீர். அதை நீர் எங்களுக்கு பெற்றுத் தருவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம். ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும் நாங்கள் மீண்டும் திரும்புவோமாக. இறையன்பின் தாயே, தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இறங்கி வாழ்ந்து எங்கள் துன்பங்களை தம்மையில் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழி நடத்திய இயேசு கூறியபடி நாங்கள் செயல்பட எங்களுக்கு உதவியறலும்.
இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்சிக்குரிய ஆசிர்வதிக்கப்பட்ட கன்னியே, போராடும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் இவ்விதமான ஆபத்திலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடையால் புதுப்பிக்க பெற்ற நாங்கள் உமது முடிவில்லா உதவியை உடனிருப்பையும் பெற்றுக்கொள்ள செய்தருளும். எங்களை என்றும் கனிவுடன் காக்க தவறாத நீர் நிலையான மீட்புக்கு எங்களை தகுதி உள்ளவர்களாக ஆக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருப்பலியின் துவக்கத்தில் சொன்னது போல இன்று நம் அனைவருக்கும் மகிழ்ச்சியான ஒரு நாள். நம்முடைய மண்ணின் மைந்தர் அருட்பணியாளர் ஜான் பீட்டர் அவர்கள் குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டு தனது முதல் பலியை நிறைவேற்றியிருக்கிறார்கள். இந்த தொற்றுகள் எல்லாம் நீங்கி இயல்பான சூழலுக்கு நாம் திரும்புகிற பொழுது நமது ஒட்டுமொத்த பங்கு அளவிலே நாம் அனைவரும் ஒன்றிணைந்து தந்தை அவர்களை அழைத்து நம் பங்கில் மக்களோடு சேர்ந்து தனது முதல் திருப்பலியை நிறைவேற்ற நாம் ஏற்பாடு செய்வோம். ஆகவே அனைவரும் ஜெபிப்போம். இந்த தொற்றுகள் எல்லாம், அசாதாரண சூழல் எல்லாம் நீங்கி இயல்பான சூழல் திரும்ப வேண்டும். நாம் அனைவரும் மீண்டுமாக ஆலயங்களில் வந்து ஜெபிக்க வேண்டும் என்று நாம் அனைவரும் இறைவனிடத்திலே மன்றாடுவோம். ஆக இன்றைய நாளிலே குருவாக அருட்பொழிவு பெற்று தனது திருப்பலியை நம் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபித்து ஒப்பு கொடுத்த நம்முடைய பாசத்திற்குரிய அருட்தந்தை ஜான் பீட்டர் அவர்களுக்கு பங்கு மக்கள் அனைவரின் சார்பாகவும், இந்த இடத்தில் நாம் இல்லை என்று சொன்னாலும் கூட அனைவரும் நிச்சயமாக உங்கள் வீடுகளில் இருந்து ஜெபிப்பீர்கள், திருப்பலியில் பங்கெடுத்திருப்பீர்கள். ஆகவே பங்கு மக்கள், பங்கு பேரவை, அன்பிய பொறுப்பாளர்கள், பக்த சபை உறுப்பினர்கள் அனைவரின் சார்பாகவும், இங்க இருக்கிற நம்முடைய அருட்சகோதரிகளின் சார்பாகவும் நம்முடைய வாழ்த்துக்களை, மனமார்ந்த ஜெபங்களையும் நாம் கரவொலி எழுப்பி அவருக்கு தெரிவிக்கிறோம். தந்தை அவருடைய பணி மென்மேலும் சிறக்க வேண்டும். அவர் செல்லுகின்ற, பணி அமர்த்தப்படுகின்ற இடங்களில் ஏழை எளிய மக்களோடு இயேசுனுடைய தோழமையில் அவர் இணைந்து அவருடைய மனநிலையை கொண்டு தனது குருத்துவ பணியை ஆற்ற வேண்டும் என்று சொல்லி நாம் அவருக்காக ஜெபிக்கிறோம். அனைவரின் சார்பாகவும் ஒட்டுமொத்த நம்முடைய துறைப்பாக்கம் இடைவிடா சகாய மாதா பங்கின் சார்பாக ஒரு சிறிய பொன்னாடை போர்த்தி நம்முடைய தந்தை அவர்களுக்கு நமது நன்றியை தெரிவிக்கிறோம். நம்முடைய சலேசிய சபை அருட்சகோதரிகளின் சார்பாக ஒரு சிறிய பொன்னாடை போர்த்தி தந்தை அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கிறார்கள். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கடந்த 13 ஆண்டுகளாக என்னுடைய உருவாக்க பணியில் அதிகமாக நீங்கள் எனக்கு உதவி செய்திருக்கிறீர்கள். நெஞ்சத்திலே நன்றியோடு நான் உங்கள் எல்லோரும் நினைத்து பார்க்கிறேன். ஏன்னா இங்கு தான் எனக்கு முதல்ல இறை அழைத்தல் கிடைத்தது. இந்த ஆலயத்தில் தான் என்னை பயிற்றுவித்த என்னுடைய மறைக்கல்வி ஆசிரியர்கள் இன்னும் பல பேர் இருக்கிறீர்கள். இன்று நான் ஒரு குருவாக இருக்கிறேன் என்றால் இடத்தில் நான் கற்றுக்கொண்ட ஆன்மீகம் என்னை ஒரு குருவாக மாற்றியிருக்கிறது. அன்பார்ந்தவர்களே,
இந்த கொரோனா சூழ்நிலையில் நான் உங்களை சந்திக்க முடியவில்லை, இருந்தாலும் கூட சில பேர் என்னுடைய வாட்ஸ்அப்பிலும் மற்றும் எனக்கு தனிப்பட்ட முறையில் எனக்கு தொலைபேசியில் அழைத்து என்னை வாழ்த்தினீர்கள், உங்களுடைய ஜெபத்தை தெரிவித்துக் கொண்டீர்கள். ஆக எல்லோருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். அதிலும் குறிப்பாக நம்முடைய தந்தை அவர்கள் இந்த உருவாக்க பணியிலே கடைசி 4 ஆண்டுகள் முக்கியமான ஒரு ஆண்டாக இருக்கும். எல்லா விதத்திலும் உதவியாக இருந்தவர் நம்முடைய தந்தை. எனக்கு இறையில் படிக்கின்ற பொழுது, நான் ஆலய காரியங்களில் ஈடுபடுகின்ற பொழுது ஒரு நல்ல ஒரு அண்ணனாக என்னை இருந்து எனக்கு ஒரு சொந்த சகோதரரை போல என்னை வழிநடத்தியவர் நம்முடைய தந்தை. அவரிடத்திலே நான் கற்றுக்கொண்ட பல விஷயங்கள், அவரை பார்த்து இன்று ஒரு நல்லா பாடலனா கூட ஓரளவுக்கு பாடி பூச வைக்கிறேன்னா அதுக்கு நம்முடைய ஃபாதர், நம்முடைய பங்கு தந்தை அவர்கள் தான் காரணம். அதல்லாமல் இந்த நாட்களில் என்னுடைய திருநிலைப்பாட்டு அந்த நாட்களில் மொத்தமும் அதிகமாக நேரத்தை எனக்காக செலவிட்டு என்னை வழிநடத்தியிருக்கிறவர் நம்முடைய தந்தை அருட்தந்தை சுதாகர் அவர்கள். நெஞ்சத்திலே நன்றியோடு நான் அவரை நினைத்து பார்க்கிறேன். அவர் எனக்கு இன்று குருவாக இருப்பதற்கு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கிறார். பெரிய ஒரு வழிகாட்டுதல் அவர் அண்ணனாக இருக்கிறார். ஆகவே நெஞ்சத்திலே நன்றியோடு நான் நினைத்து பார்க்கிறேன். அது மட்டுமல்லாமல் என்னுடைய பெற்றோர்கள், என்னுடைய கூட பிறந்த சகோதர சகோதரி எல்லோரையும் நான் நெஞ்சத்திலே நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். கடவுளுக்காக, திரு அவைக்காக, செங்கல்பட்டு மறை மாவட்டத்திற்காக என்னை அர்ப்பணித்திருக்கிற என்னுடைய பெற்றோர்கள், அவர்களையும் நான் நன்றியோடு நினைத்து பார்க்கிறேன். வேறொரு நாட்கள் இந்த கொரோனா இதெல்லாம் முடிந்த பிறகு கண்டிப்பாக ஒரு திருப்பலை நிறைவேற்றுவேன். அங்கு கண்டிப்பாக எல்லோருக்கும் நன்றி சொல்லுகின்ற ஒரு நேரமாக நான் எடுத்துக்கொள்வேன். இப்பொழுது மட்டும் நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கும், நம்முடைய சலேசிய அருட்சகோதரி அவர்களுக்கும், மற்றும் பங்கு பேரவை உறுப்பினர்கள், அன்பிய தலைவர்கள், பக்த சபைகள், இன்னும் இருக்கிற எல்லாருக்கும், நம்முடைய சிறப்பாக நம்முடைய யூத் இளையோர் குழு எப்பொழுதும் என்னோடு இருந்து, என்னோடு படித்தவர்கள், என்னோடு விளையாடியவர்கள், என்னை ஊக்குவித்தவர்கள், அவர்களுக்கும் என்னுடைய நெஞ்சாத நன்றியை செலுத்துகின்றேன். குறிப்பாக இன்றைய திருப்பலியை மிக ஆடம்பரமாக ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அத்துணை நெஞ்சங்களுக்கும் நன்றியோடு நான் நினைத்து பார்க்கிறேன். தொடர்ந்து உங்களுக்காக ஜெபிக்கிறேன். என்னுடைய இறை அழைத்தல், என்னுடைய குருத்துவ வாழ்வு நல்ல ஒரு குருவாக, பரிசுத்த குருவாக நான் வாழ இறைவனுடைய அருள் மிகுதியாக தேவைப்படுகின்றது. உங்களுடைய ஜெபங்கள் எனக்கு தேவைப்படுகின்றது. குடும்பங்களில் நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது தொடர்ந்து எனக்காக ஜெபியுங்கள், நானும் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இறைவன் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. எங்களுடைய நன்றியின் ஒரு அடையாளமாக என்னுடைய தந்தை திருவாளர் ஜோசப் அருள்ராஜ் அவர்கள், நம்முடைய பங்கு தந்தை அவர்களுக்கு ஒரு சிறிய பொன்னாடை போற்றி எங்களுடைய நன்றியை நாங்கள் பங்கு தந்தைக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அன்பார்ந்தவர்களே, தன்னுடைய பிள்ளைகளை குருவாக, குருத்துவ பணிக்கு அனுப்புவதற்கு தாராள மனம் வேண்டும். அதிலும் குறிப்பாக இன்றிருக்கிற சூழ்நிலைகளில் பெற்றோர்கள் பிள்ளைகளையும், பிள்ளைகள் பெற்றோர்களையும் அதிகமாக அன்பு செய்கிற ஒரு சூழல். பிள்ளைகள் பெற்றோரோடு இருக்க வேண்டும், பெற்றோர் பிள்ளைகளோடு இருக்க வேண்டும் என்கிற பாச போராட்டம். ஆனால் இதற்கு மத்தியிலும் கூட வெகு சிலர் தான், ரொம்ப சொற்பமா நாம கை விரல் விட்டு எண்ணலாம், வெகு சிலர் தான் தங்களுடைய பிள்ளைகளை மனம் உணர்ந்து ஆண்டவருடைய பணிக்காக அனுப்ப தாராள உள்ளம் கொண்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட நிலையிலே நம்முடைய மண்ணின் மைந்தர் அருட்தந்தை ஜான் பீட்டர் அவர்களை நமது செங்கல்பட்டு மறை மாவட்டத்திற்கும் இறை மக்களுக்கும் பணியாற்ற மனம் உவந்து அர்ப்பணம் செய்திருக்கிற அவர்களை வாழ்த்துவதும் பாராட்டுவதும் நமது கடமை. ஆகவே இப்பொழுது பெற்றோர்களை நாம் இங்கே அழைக்கிறோம். இறைவன் அவர்களை இன்னும் நிறைவான உடல் நலத்தோடு ஆசீர்வதிக்கும்படியாக நாம் வேண்டிக் கொண்டு ஒரு சிறிய பொன்னாடை அவர்கள் இருவருக்குமாக நாம் போற்றி மகிழ்கின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசீர் பெற தலை வணங்கி மன்றாடுவோம். ஆண்டவர் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை காப்பாராக. ஆமென். ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் மேல் ஒளிர செய்து உங்களுக்கு இரக்கம் காட்டுவாராக. ஆமென். ஆண்டவர் தமது திருமுகத்தை உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு தம் அமைதி அருள்வாராக. ஆமென். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மை உள்ளவர். வல்லவர் நல்லவர் போதுமானவர் என் பங்கின் பாதுகாவலியாகி இடைவிடா சகாய மாதாவே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென்.